ஒன்றிய அரசின் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் மக்களவையிலும் எதிரொலித்ததால் அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இன்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதி மறுசீரமைப்பு திட்ட எதிர்ப்பு வாசகங்கள் இடம்பெற்ற டி ஷர்ட் மற்றும் துண்டுகளை அணிந்தபடி எம்பிக்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். இந்தியா துண்டு துண்டாகும். நாடாளுமன்ற தொகுதிகளை வரையறுக்காதே வரையறுக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. We have been protesting every day about the delimitation issue. Our leader, the Tamil Nadu Chief Minister, Mr. M.K. Stalin, has been raising this concern about delimitation and about how states which have controlled their population might get affected and they will be wronged. So we want a fair delimitation and we want the union government to clarify. தொகுதி மறு சீரமைப்பு என்கின்ற அந்த திட்டம் குறித்து மிக மிக விரிவாக தெளிவாக ஒன்றிய அரசு விளக்க வேண்டும். மாண்புமை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அது புரோராட்டா பேசிஸ் படி முடிவு செய்யப்படும் என்று சொன்னதை மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக மக்கள் தொகையின் அடிப்படையில் அது நடைபெறுவதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம்தான் 1970களில் அதை மிகச் சரியாக கடைபிடித்து அந்த விஷயத்திலே மிகச்சிறந்த சிறப்பிடத்தை பெற்றிருந்தது. அதற்குரிய தண்டனையாக இப்பொழுது தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது. இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட் துண்டு அணிந்தபடி மக்களவை நிகழ்வுகளில் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். அப்போது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டதால் அவையில் பரபரப்பு நிலவியது. மரியாதை परंपराओं का उल्लंघन करेगा तो सदन की मर्यादा परंपरा उल्लंघन बनाना मेरी जिम्मेदारी है शेर के नाते. इसलिए मैं फिर आपसे आग्रह कर रहा हूं कि आप जाइए बाहर. தொடர் முழக்கமிட்ட எம்பிக்களை எச்சரித்த சபாநாயகர் ஓம் பிர்லா டி ஷர்ட் அணிந்து அவை நடவடிக்கைகளில் பங்கேற்பதை அனுமதிக்க முடியாது என்றார். எம்பிக்களின் தொடர் முழக்கத்தால் அவையில் குழப்பம் நீடித்ததை அடுத்து மக்களவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போதும் குழப்பம் நீடித்ததால் பிற்பகல் 2 மணி வரை அவையை ஒத்திவைக்க நேரிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.